தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை பெரிய பொட்டு வச்சுக்கிட்டு நடக்கும் மாமியார் தேவை அம்மி மிதிச்சு அருந்ததி பார்த்து குடும்பம் நடத்த தேவை மஞ்சள் குங்கும மங்கள பூவும் சுமந்து வர வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை வாராயோ மாமி வாராயோ வரலக்ஷ்மி போல வாராயோ அழகாக தொங்கும் தாலி இனி அன்பாலே போடு வேலி சூலில்லா காலி ஆவாயே கொம்பன் வாசல் வந்தால் நாச்சியாக வேண்டும் வேலை நாச்சியாக வேண்டும் பெரிய பெரிய பொட்டு வைக்கும் பிரிய மங்கை வேண்டும் சரிய சரிய சேலை கட்டும் சாந்த துர்க வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை தவறு செய்தால் எடுத்து சொல்லி திருத்தி விட வேண்டும் தலையும் வலித்து சாய்ந்து படுத்தால் மருந்து இட வேண்டும் அடுப்பு என்னும் நெருப்பில் வெந்தால் அன்பு மழை வேண்டும் அடுத்த வீட்டார் முன்னால் என்னை உயர்த்தும் மனம் வேண்டும் சிரித்த முகமே மாறாதென்றும் பலமும் வர வேண்டும் நிறைந்த மனமாய் நித்தம் வாழ்த்தி நலமும் பெற வேண்டும் வம்சம் வாழ தெய்வாம்சம் வேண்டும் தேவை 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 உடனே மாமியார் தேவை 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 ரொம்ப நல்ல மாமியார் தேவை நான் டெய்லி பகவத்கீதை படிப்பேங்க ஆனா ஒரு பைபிளையோ குரானையோ படிச்சது இல்லைங்க இந்த கண்ணாவது அதை படிக்கட்டுங்க அதுக்குதான் அந்த கடவுளுக்கு கண்ணு இல்ல பவானி உன்னை பூமிக்கு அனுப்பின அந்த கடவுளுக்கு மனசே இல்லை இதயமே இல்லை அவனை விட கருணையா யாரும் கிடையாதுங்க இது பாருங்க மரமா இருப்பேன் மரமா இருந்து நிழல் கொடுப்பேன் உங்க உங்க கஷ்டமெல்லாம் போக்குவேன் என் ஆத்மா அந்த மரத்துல தான் இருக்கும் எங்க உங்க வருகைக்காக காத்துக்கிட்டு இருப்பேன் அத பாருங்க சந்தோஷமோ துக்கமோ
என் கூட தான் நீங்க பகிர்ந்துக்கணும். பவானி, சின்ன சின்ன சந்தோஷங்கள், சின்ன சின்ன வேதனைகள் வரப்பெல்லாம் வீட்டுக்குள்ள இருக்கிற உன் போட்டோ கிட்ட பேசி நான் பகிர்ந்துக்குவேன். ஆனா தாங்க முடியாத பிரச்சனைகள் மனசை தாக்குறப்ப உன்னோட மறுபிறவியா அவதரிச்சிருக்கிற உன் ஆத்மா வாழ்ந்துகிட்டு இருக்கிற இந்த மரத்துக்கு முன்னாடி நான் பேசிட்டு என் சோகத்தை எல்லாம் இறக்கி வச்சுக்கிட்டு போய்கிட்டே இருப்பேன். இப்பவும் அப்படி ஒரு தாங்க முடியாத ஒரு சோகத்தோட தான் நான் உன்னை பார்க்க வந்திருக்கேன். பவானி, எனக்கு வந்திருக்கிற பிரச்சனை தொழில் ரீதியா வந்திருக்கிற பிரச்சனை இல்ல, தொப்புள் கொடி உறவுகளால வந்த பிரச்சனை. உனக்கு ஞாபகம் இருக்கா பவானி, நம்ம வீட்டுக்கு வரப்போற மருமகளுங்க நம்ம 2 பேரையும் தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்கன்னு நீ சொன்ன. ஆனா இல்ல இல்ல பவானி, மானத்தை வாங்குன்னு வாங்கறதுக்கு தயாராயிட்டாங்க. பவானி, நாளைக்கு என்னோட பிறந்த நாள். அந்த பிறந்த நாள் அன்னைக்கு பிரிஞ்சு போறதா சொல்லணுமா? எனக்கு பிறந்த நாள் ஒரு கேடான்னு யோசிக்க வச்சுட்டாங்க பவானி. நான் ஏன் பிறந்தேன்னு நம்ம பிள்ளைங்களே என்னை யோசிக்க வச்சுட்டாங்க பவானி. பவானி, மரமா மறுபிறப்பு எடுத்திருக்கிற உன் முன்னாடி உணர்வில்லாத மரமா நான் நிற்கிறேன். பவானி, மரமா மறுபிறப்பு எடுத்திருக்கிற உன் முன்னாடி உணர்வில்லாத மரமா நான் நிற்கிறேன். எனக்கு பதில் வேணும். நம்ம பிள்ளைங்க என்ன கண்ணை கட்டி காட்டுல விட்டுட்டாங்க. திக்கு தெரியாம நான் தவிச்சுக்கிட்டு இருக்கேன். நீயே சொல்லு, நாளைக்கு நான் பிறந்த நாள் கொண்டாடணுமா? இதுக்கு மேலேயே நான் உயிர் வாழணுமா? வாழணும். பவானி, நம்ம பிள்ளைங்களால எனக்கு நிம்மதி இல்லை பவானி. எல்லாம் நல்லதுக்கு தான். பிள்ளைங்க பிரிஞ்சு போறதை தடுக்க வழியே இல்லையா பவானி? அவங்க பயணத்துக்கு அவங்க தயாராயிட்டாங்க. நாளைக்கு பிறந்த நாள் நான் கொண்டாடணுமா வேண்டாமா? அது உங்களுக்கான நாள். நான் என்ன செய்ய போறேன்னு எனக்கே தெரியல. மீராவும் தீபக்கும் மட்டும்தான் எனக்கு ஆறுதலா இருக்காங்க. நாளைக்கு அவங்க எப்படி மாறுவாங்கன்னு எனக்கு தெரியல. நாளைக்கு என்ன நடக்கும்னு எனக்கு தெரியல. என் மனசுக்கு தைரியமும் ஆறுதலும் நீதான் பவானி தரணும். நான் ஒரு முடிவு எடுத்திருக்கேன். என்ன நீலு, ரெடியா? சீக்கிரம் ரெடியா? நான் ரெடியா வருது இருக்கட்டும். உங்க அப்பா ரெடியா? ஏய், அவர் காலையில எழுந்திரிச்சு எல்லா வேலையும் முடிச்சுட்டு கோயிலுக்கும் போயிட்டாரு. நான் அதை கேட்கல. வேற எதை கேட்ட? இன்னைக்கு பிறந்த நாள், அதுமா நமக்கு சொத்தை கொடுக்கறதுக்கு உங்க அப்பா ரெடியான்னு கேட்டேன். இதுல என்னடி உனக்கு சந்தேகம்? ஏங்க, பூனைய மடியில வச்சுட்டு சகுனம் பாக்குறதும் இந்த மீரா இருக்கிறப்போ நம்ம இந்த சொத்தை பத்தி பேசுறதும் ஒண்ணுதான். நமக்கு இடைஞ்சலாம் இருக்கா? அப்பா பொறுத்த வரைக்கும் அவர் ரொம்ப தீர்மானமா இருக்காரு.
தீர்மானம்லாம் சரிதான், ஆனா சேர்மானம் சரியில்லையே. அந்த மீராவை தான் சொன்னேன். ஏய் நீனா அவளுக்கு பயந்துட்டு இருக்கிற? அவ பேச்செல்லாம் அப்பா கேட்குற அளவுக்கு தரந்தாழ்ந்தவர் இல்லை. ஏதோ அனாதாசிரமத்துல இருந்து மருமகளாம் வந்ததுனால கொஞ்சம் பாசமா இருக்காரு, அவ்வளவுதான். சரி சரி, எதுவா இருந்தா என்ன, நமக்கு நல்லது நடந்தா சரி. ஆ, சொத்தெல்லாம் நான் குறிச்சு வச்சிருக்கேன். அதுதான் ஆடிட்டு இருக்காரு. அது இல்ல, நமக்கு என்னென்ன வேணும்னு குறிச்சு வச்சிருக்கேன்னு சொன்னேன். திருச்சிக்கு பக்கத்துல இருக்க நிலத்தை குறிச்சு வச்சிட்டியா? ஏ, அது வேணாம். ஆ. என் சித்தி சொல்லிருக்காங்க, அவங்க சொன்னா சரியாதான் இருக்கும். ஆஹா. இதை யார் இப்படி எடுத்து விட்டது? வர வர இந்த குழந்தைங்க தொல்லை தாங்க முடியல. ரொம்ப குறும்பு பண்ணிக்கிட்டு இருக்குதுங்க. நீ கிளம்பு. அஷ்டமத்து சனி அட்டிகை போட்டுக்கிட்டு ஆட்டோல வருதே. கூட்டத்துல ஆட்டை போட வர்றியா? வா வா, நான் பாத்துக்கிறேன். வாங்க நாராயணியம்மா, வாங்க 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 வாங்க, உள்ள வாங்க. என்னய்யா வேதாளம்? ஆ. போன வாட்டி மாதிரி கிரைண்டரா? என்னது கிரைண்டரா? யோ, கிராண்டா இல்லையே. மைக் செட், ஸ்பீக்கர் இதெல்லாம் காணுமேன்னு சொன்னையா? உள்ளுக்குள்ள வெரைட்டியா டிஃபன் இருக்கு, போய் கொட்டிக்கிங்க. என்னய்யா, என்ன பார்த்தா டிஃபன் சாப்பிட வந்த மாதிரி தெரியுதா? என்ன வீடே பந்தல் மாதிரி இவ்வளவு பெருசா இருக்கும்போது எதுக்கு தேவையில்லாம பந்தல்னு கேக்குறேன். அதுவும் சரிதான். ஏங்க, உங்களுக்கு தான் ஒரு காது ஸ்பீக்கர் அவிஞ்சு போச்சே. கேட்காத காதுக்கு எதுக்கு மைக் செட்டும் ஸ்பீக்கரும்? ஏண்டா, ஆ. ஒரு காது போனா என்னடா? ஆ, இத பாரு வேதாளம், பார்க்கறேன். நமக்கு 2 காது இருந்தாலும் ஒண்ணுன்னு சொன்னா ஒண்ணுன்னு தான் காதுல விழும். ஆ. அப்புறம் எதுக்குடா 2 காது? வாய முடுறா. நீ தின்ன இட்லி வடை பொங்கல் எல்லாம் வெளியில தெரியுது. ஆ? வேதாளம், நீ எல்லாம் குச்சியால தான் பல்ல குத்துறவன். ஆ. நான்லாம் பட்டா கத்தியிலே பல்ல குத்துறவன். ஆ? என்ன வம்பு கிழக்க உனக்கு வயசு பத்தாதுடா. ஆ. வர்ட்டா. பட்டா கத்தியிலேயே பல்லு குத்துவியா? மகளே, உனக்கு கொட்டாய் விடுறது கூட வாய் இல்லாம பண்ணி போடுறேன். உங்க அம்மா வரல? வரல, வர வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்? நானும் தண்ணி கொடுத்து நான் வந்துருவேன். மயிலாப்பூர் விட்ட வித்துறாதன்னு சொல்லி சொல்லியே அவங்கள ஏமாத்துன மாதிரி ஆயிடுச்சு. அதான் இன்னைக்கு பிறந்த நாள் பரிசா நீங்க ஆசைப்பட்ட மாதிரி அப்பா சொத்தை பத்தி பேச போறாருன்னு சொன்னேன்ல, அப்புறம் என்ன? அவர் பேசலைன்னா நாங்க பேச வச்சிருவோம். அவர் பேசுவாருன்னு சொல்றேன்ல, நானும் அண்ணனும் அவர்கிட்ட ஸ்ட்ராங்கா சொல்லிட்டோம். அவர் பேசிட்டா மரியாதை. நாங்க பேசி அப்புறமா வாயை திறந்தார்னா அவ மரியாதை. எல்லாம் நல்லபடியா நடக்கும். ஆனா அண்ணிய நம்பி நீ வாயை திறந்துடாத. நான் வாயை திறந்து வழி பிறக்கலைன்னா வக்கீல் விட்டு கதவை தட்ட வேண்டியதா இருக்கும். டைவர்ஸ் நோட்டீஸ் அனுப்ப. சும்மா சும்மா மிரட்டாத கிரிஜா, கிளம்பி வா. என்னங்க, இந்தாங்க. என்னது? நமக்கு வர வேண்டிய சொத்து லிஸ்ட் இந்தாங்க. இதுல 1-2 கூட மிஸ் ஆக கூடாது. பாரு கிரிஜா, அவர் என்ன கொடுக்கறாரோ அதைத்தான் நாம வாங்கிக்கணும். அதை விட்டுட்டு டிமாண்ட் பண்ணி கேட்டா பிரச்சனை தான் வரும். அவர்கிட்ட மீரா ரொம்ப ஒட்டிக்கிட்டு இருக்கா. அது மட்டும் இல்லாம சொத்தை பத்தியே பேசாம உத்தமி மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. நமக்கு நியாயமா வர வேண்டியது வரலனா சும்மா விட்டுருவானா? என்ன பண்ணுவீங்க? கொலை பண்ணிடுவோம். பிறந்த நாளை என் அப்பாவோட இறந்த நாளா மாத்திரும். என்னோட உழைப்புல உருவான சொத்துக்கள் கூட அவர் பேர்ல தான் இருக்கு. இப்பதாங்க நீங்க நல்லா புரிஞ்சு பேசுறீங்க. இந்த ஸ்பீடு உங்ககிட்ட முன்னாடியே இருந்திருந்தா நாம எப்பவோ சொத்தை பிரிச்சு நாமளும் மயிலாப்பூர் வீட்டுக்கு போய் சேர்ந்திருப்போம். இந்த பாரு கிரிஜா, மயிலாப்பூர் வீட்டை வித்துற வேணான்னு உங்க அம்மா கிட்ட சொல்லி வை. அப்புறம் இன்னொரு விஷயம். என்னங்க? மறுபடியும் சொல்றேன், அண்ணி கூட சேர்ந்து சொத்தை பத்தி எதுவும் பேசிடாத. உங்க அப்பா பேசலைனா நானும் அண்ணனும் பேசுவோம். வந்தவங்க முன்னாடி பிரச்சனை பெருசா உருவாகும். என்ன மீரா, வந்தவங்கள வரவேற்காம இப்படி உள்ள வந்து உட்காந்துருக்க? முடியலங்க, ஒரே படபடப்பா இருக்கு. ஏன்? என்ன நடக்க போதோன்னு பயமா இருக்கு. எது நடந்தாலும் அப்பா சமாளிப்பாரு. நம்ம தான் கூடவே இருக்க போறோமே. வந்தவங்க முன்னாடி நீலவன்யாக்காவும் கிரிஜாக்காவும் அசிங்கப்படுத்திட்டா நம்ம பக்கத்துல இருந்து என்னங்க பிரயோஜனம்? சரி, இப்ப என்ன செய்யலாம் நினைக்கிறேன்? எனக்கு நெஞ்சு வலியே வந்துரும் போல இருக்கு. மீரா, டீசெண்டா நடந்துக்கிட்டா அவங்களுக்கு உரிய பங்கு கிடைக்கும். இல்லனா முடிஞ்சது பாத்துக்கங்கடா அப்பா சொல்லிடுவாரு.
அப்புறம் கோர்ட்டு கேஸ்னு போய் நியூஸ் பேப்பர் டிவிலலாம் நம்ம குடும்ப மானத்தை கூறு போடுவாங்க. அப்படி போனா போட்டிருக்கிற ட்ரெஸ்ஸோட வீட்டு விட்டு வெளியே போக வேண்டியது இருக்கும். இன்னும் அதிகமா மாமாவோட கௌரவமும் மாமாவோட மரியாதையும் தான் அசிங்கப்படும். நீயா ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்காத. போ, வரவங்களை வரவேற்று சாப்பிட வை. நீயா ஏதாவது ஒன்று கற்பனை பண்ணிக்காத. போ, வரவங்களை வரவேற்று சாப்பிட வை. வாங்க. வணக்கம்மா. வணக்கம். வாங்க. என்ன மீராமா இன்னும் ஐயாவை காணோம்? கேக் வெட்டுறதுக்கு வேற டைம் ஆகி போயிடுச்சு. 2 கோயில் அபிஷேகம், 3 ஆதரவற்ற இல்லத்துல காலையில சாப்பாடும் ஸ்வீட்டும் இவரு கையால கொடுத்துட்டு வர வேண்டாமா வேதாந்தம்? ஓஹோ அப்படியாமா? சரி சரி சரி. உள்ள எல்லாம் ரெடி தானம்மா? வணக்கம். வாங்க சார். எந்த பிரச்சனையும் இல்லாம ஃபங்க்ஷன் முடியும்னு நாம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா அது முடியாது போல் இருக்கேம்மா. ஏன் வேதாந்தம், ஏன் அப்படி சொல்ற? நாராயணி வந்திருக்காங்க. நீலவேணி கிட்ட பேச போயிருக்காங்க. அவங்க கிட்ட அருவாளை எப்படி எல்லாம் எடுத்து கொடுக்க போறாங்களோ தெரியலையே. வேதாந்தம், நான் ஏற்கனவே பயந்துட்டு இருக்கேன். நீ வேற இடிய இறக்கி வைக்கிறியே. பின்ன என்னம்மா பின்ன? போன வருஷம் இதே பிறந்த நாள் அன்னைக்கு நீலவேணி அம்மா, நீங்க கிரிஜா அம்மா, நீங்க 3 பேரும் வர்றவங்களை எல்லாம் ஓடி ஆடி எப்படி எல்லாம் வரவேற்றீங்க. இப்ப நீங்க மட்டும் தான் இருக்கீங்க. அவங்க 2 பேரையும் காணோம். யானை குட்டி போடும்னு பார்த்தா லத்தையில போட்டிருக்கு. என்ன சித்தி சொல்றீங்க? பின்ன என்னவா? நேத்தே பேசி முடிச்சு உன் பங்கு இவ்வளவு, அவளுங்க பங்கு இவ்வளவுன்னு தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு கோலாகலமா கொண்டாடி இருக்கலாம். வெறும் பேச்சோட போச்சா? இன்னைக்கு பொழுது முடியறதுக்குள்ள எனக்கு ஒரு முடிவு தெரியலனா அப்புறம் ஒவ்வொரு பொழுதும் என் மாமனாருக்கு நரகந்தே. யாருக்கு நரகம்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிட போகுது. அத்தை, இன்னைக்கு ரொம்ப முக்கியமான நாள். போன வருஷம் வரைக்கும் குடும்ப திருவிழாவை கொண்டாடிட்டு வந்த மாமாவோட பிறந்த நாள இந்த வருஷம் அப்படி கொண்டாட முடியல. என்ன நடக்க போகுதுன்னு ஒவ்வொரு நிமிஷமும் கவலை அதிகமாயிட்டே இருக்கு. உங்க மகன்களோட மனசுல நீங்க புகுந்த அவங்க மனசுல இருக்கிற அழுக்கை எடுக்கணும். நல்லதே நடக்கணும் அத்தை. இதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு புரியல. ஆனா நல்லதே நடக்க போகுதுன்னு நான் எடுத்துக்கிறேன். அண்ணா வணக்கம். எங்க நீ 100 வயசு வாழணும்டா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே சார். பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார். ஓ தேங்க்யூ வெரி மச். ஹாப்பி பர்த்டே சார். காட் பிளஸ். ஹாப்பி பர்த்டே சார். பிறந்த நாள் ஹாப்பி வாழ்த்துக்கள் பர்த்டே சார். சார். Happy birthday, Daddy. Thank you. Thank you. ஆமா,
இதுல என் வயசு எழுதவே இல்லையே. அப்பா நீங்க என்னைக்குமே மார்க்கண்டேன், உங்களுக்கு எதுக்குப்பா வயசு? அப்படியா? Then it's okay. என்ன பதறீங்க? இல்ல நமக்கு வேண்டியவங்க எல்லாம் வந்துட்டாங்களான்னு பாக்குறேன். வந்துட்டாங்கப்பா, எல்லாருமே வந்துட்டாங்க. ஆ. ஆ. டேய் ஆ? இங்க வாடா. ஐயா நான் இங்கே நிக்கிறேன் ஐயா. பான் சொல்றல படவர் ராஸ்கல். வாடா. இந்த வந்துட்டேன். ஏய், பதறாத. கொஞ்சம் வழி விடுங்களேன். ஐயா. டேய் ஆ? நீயும் இங்க நிக்க வேண்டிய ஆள் தான்டா. என்னோட 4வது புள்ள. சொத்துல பங்கு கொடுக்காம இருந்தா சரி. நான் பெறாத புள்ள. ஐயா இந்த ஜென்மத்துக்கு இந்த ஒத்த வார்த்தை போதும் ஐயா. ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சரிங்க. யாரும் அழக்கூடாது. சரிங்க. அப்பா ஆ? நல்ல நேரம் முடிய போகுது, அவன் நடக்கிறான்ப்பா. நீங்க முதல்ல கேக் கட் பண்ணுங்க. டேய் கேக் கட் பண்ணாலே நல்ல நேரம் முடிஞ்சிரும்டா மூத்தவனே. அப்பா என்ன தெரியுங்கப்பா? டேய் கேக் கட் பண்றதுக்கு நைஃப் எங்கடா இருக்கு? என்னப்பா மறந்துட்டீங்களா? என்னடா? எப்பவுமே கேக் கட் பண்றதுக்கு முன்னாடி முதல்ல ஒரு ஸ்பீச் கொடுப்பீங்களே. கம்பெனி ஊழியர்களுக்கு ஒரு அறிவிப்பு, பொதுமக்களுக்கு ஒரு அறிவிப்பு, குடும்ப உறுப்பினர்களுக்கு ஒரு அறிவிப்புன்னு மொத்தம் 3 ஸ்பீச் கொடுப்பீங்களாப்பா? மறந்துட்டீங்களா? நான் மறக்கவே இல்லடா. இந்த வாட்டி ஒரு சின்ன மாற்றம்.